தமிழில் சாமி திரைப்படத்தில் வில்லனாக நடித்த புகழ்பெற்ற தெலுங்கு நடிகர் கோட்டா சீனிவாசராவ் வயது மூப்பு காரணமாக உடல்நலக் குறைவால் காலமானார். ஹைதராபாத் மருத்துவமனையில் காலமான கோட்டா சீனிவாசராவுக்கு வயது 83. அவர் பிறந்து வளர்ந்து திரைத்துறையில் கொடிகட்டி பறந்த வரலாற்றை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். 1942ஆம் ஆண்டு ஆந்திரத்தின் காங்கிபாடு என்னும் ஊரில் பிறந்த கோட்டா சீனிவாசராவ் BSc பட்டம் பெற்று திரைத்துறைக்கு வரும் முன் ஸ்டேட் வங்கியில் பணியாற்றியுள்ளார். 1978ஆம் ஆண்டு பிரண்ணம் கரிது தெலுங்கு திரைப்படம் மூலம் திரைத்துறையில் அறிமுகமானவர் கோட்டா சீனிவாசராவ். தெலுங்கு, தமிழ், இந்தி, கன்னடம், மலையாளம் என பல மொழிகளிலும் 750க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். சாமி, திருப்பாச்சி உள்ளிட்ட படங்களில் வில்லனாக நடித்து தமிழ் ரசிகர்களிடையே மிகவும் புகழ் பெற்றவர் கோட்டா சீனிவாசராவ். சாமி திரைப்படத்தில் அவனுக்கு காது அசைகிறது பாத்தியால, அவன் நம்ம சாதிக்காரம்ல என்று அவர் பேசிய வசனம் திருநெல்வேலி மக்களிடையே நிலவும் சாதி பற்றை வெளிக்காட்டும் வகையில் அமைந்தது. அவரது திரைத்துறை சாதனையை பாராட்டி 2015இல் கோட்டா சீனிவாசராவுக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி சிறப்பித்தது. சிறந்த வில்லன் நடிகர், குணச்சித்திர நடிகர், துணை நடிகர் ஆகியோருக்கான ஆந்திர அரசின் நந்தி விருதை அவர் பலமுறை பெற்றுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த அவர் 1999 முதல் 2004ஆம் ஆண்டு வரை விஜயவாடா கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்து வந்துள்ளார். மூப்பு உடல்நலக் குறைவு காரணமாக ஹைதராபாத் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கோட்டா சீனிவாசராவ் இன்று அதிகாலை காலமானார். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.